இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். நம் தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கார். அவர் நீதியின் மேலே பிரியப்படுகிறதா இருக்கிறதுனால செம்மையானவர்கள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா தேவனுடைய நீதி எப்பவுமே இயல்பு, அது யதார்த்தமாக இருக்குது. அதே போல் அவர் நீதியின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறதா இருக்குது. செம்மையானவர்கள் என்றால் நேர்மையாக நடக்கிறவங்க. அவர்களுடைய முகத்தை கர்த்தர் நோக்கி பார்ப்பாராம். ஏன்னா தேவன் நீதி உள்ள தேவனாக இருக்கிறதுனால அப்படி நேர்மையாய் வாழ்கிறவர்கள், செம்மையாய் வாழ்கிறவர்கள் மேலே தன்னுடைய பிரசன்னத்தினாலே அவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்குவார்னு இன்றைக்கி வேத வசனம் நம்மோடு கூட இடைப்படுகிறத பார்க்குறேன். ஏன்னா அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அப்போ யார் மேலே தன்னுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார்? வெளிப்படுத்தல் 22:4 படி அவருடைய ஊழியக்காரர்கள் மேல் அவருடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுறார். அவருடைய சமூகத்தை அவர்கள் தரிசிப்பார்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ அவருடைய ஊழியக்காரர்கள் நெற்றியிலே அவருடைய நாமமானது எழுதப்பட்டு இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் செம்மையாய் நடக்கிறாங்க என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீது இங்கே என் கால்கள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உம்முடைய வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். கர்த்தருடைய வழி உண்மையானது இல்லையா? அது நீதியின் பாதையாக இருக்குது. அப்போ அப்படி நான் என்னுடைய கால்களும் வழுவாதபடிக்கு உம்முடைய வழிகளில் நான் நடக்க என்னை ஸ்திரப்படுத்தோன்னு தாவீது தேவனை நோக்கி முறையிடுறார். சங்கீதம் 17:6 பார்க்குறோம். நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்துல உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டறலும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது, நம் விண்ணப்பத்தை வைக்கும்போது கர்த்தர் நம் ஜப விண்ணப்பங்களை கேட்கணும். அப்போ நம்முடைய வழி எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், செம்மையான வழியில் நடக்கிறவர்களாக இருக்கணும், தேவன் நீதி இன்னதென்று அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்கும்போது அப்போ கர்த்தருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கும். 1 பேதுரு 3:12 பார்க்குறோம். கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. அதனால் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கும்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நீதிமான யாரை சொல்லப்படுது? நேர்மையாக நடக்கிறவங்க, செம்மையான வழியில் நடக்கிறவர்கள். அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் கிருபையினாலே மீட்கப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? ரட்சிக்கப்பட்டு அப்படிப்பட்ட நீதிமான்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். அவர்கள் வேண்டுதலை தேவன் கேட்குறார். ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்குன்னு பார்க்குறோம். 1 பேதுரு 1:2 போதனையின்றி மனைவியானவள் தன் கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறாள். தன் நன்னடக்கையினாலே மனைவி கூட ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் இல்லையா? அப்போ அவளுடைய நன்னடக்கை என்பது அவள் செம்மையாக நடக்கிறத பார்த்து அவனுடைய கணவன் கூட என்னவாகிறான்? மாறுகிறான் இல்லையா? அப்போ ஒரு கணவனை கூட ஆதாயப்படுத்தி கொள்ள ஒரு போதனை தேவையில்லை. மனைவியுடைய நடத்தை போதும் என்பதை இங்கே பார்க்குறோம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர்னு சங்கீதம் 45:7 பார்க்குறோம். அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சவுலை காட்டிலும் தாவீதை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். ஏன்னா அவருடைய பாதை தேவன் விரும்புகிற பாதையாக இருந்தது. செம்மையான வழியில் அவர் நடந்ததுனால தோழரை பார்க்கிலும் தாவீதுக்கு தேவன் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார்னு பார்க்குறோம். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்ல, தேவன் வரும்போது எப்படி சுத்த இருதயம் பரிசுத்தத்தை காட்டு கொண்டு அவரை தரிசிக்க நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போ அவருக்கு நாம் ஒப்பாவோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவ சாயலில் நாமும் மறுரூபப்படுவோம். அவர் வருகையில் நாம் ஜீவனுள்ளவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதே போல் கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறேன்னு சங்கீதம் 33:18 பார்க்குறோம். அப்போ அவருக்கு காத்திருக்கிறவங்க, அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவங்கள மரணத்தின் என்று கூட தேவனால் பாதுகாக்க முடியும். பஞ்சகாலத்தில் கூட அவர்களை உயிரோடு வைத்து கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாக இருக்கும்னு சொல்லப்படும். பஞ்சகாலத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீதிமான்களை தேவன் போஷிப்பார். ஏன்னா அவர் நீதியில் நியாயத்திலும் பிரியப்படுகிறார்னு சங்கீதம் 31:5 பார்க்குறோம். கர்த்தருடைய காருண்யத்தினால இந்த பூமி நிறைந்திருக்குன்னு பார்க்குறோம். அவரை நித்திய அவருடைய நித்திய ஆசிர்வாதங்களுக்குள் அவரை
உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறேன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நித்திய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் சமூகத்திலே மகிழ்ச்சினாலே அவர்களை பூரிப்பாக்குறார். தேவ சமூகத்தில் என்றென்றும் அவர்கள் காணப்படுவாங்க. ஏன்னா தேவன் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாக இருக்கிறதுனால அவருடைய வழியில் நடக்கிற செம்மையானவர்கள், நீதியின் பாதையில் நடக்கிறவங்க, நீதிமான்களாக இருக்கிறவங்க அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியும் பூரிப்பாக இருக்க முடியும். நீதிமானை தேவன் ஆசிர்வதிக்கிறார். அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்னு சங்கீதம் 5:12 பார்க்குறோம். அதே போல் தேவன் குருடர் கண்களை திறக்கிறாரு இல்லையா? குருடர்கள்னால் கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கிறவங்க ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமானாக இருக்கிறவங்களே தேவன் சிநேகிக்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அவர் கர்த்தருக்கு முன்பாக அவங்கெல்லாம் நீதிமான்களாக வாழ்ந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, தானியேல், இப்படி நம்ம எத்தனையோ பேர் வேதத்தில் பார்க்குறோம். தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதியும் நியாயமும் உத்தமமாய் நடந்ததுனால நீதிமானை தேவன் சிநேகிக்கிறார்னு பார்க்குறோம். அதே போல் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவிகள் மேலே சினம் கொள்ளுகிற தேவனாக இருக்கார். நம்முடைய தேவன் நித்திய நியாயாதிபதி. அவர் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அதனால் இன்றைக்கி நீங்கள் கர்த்தர் விரும்புகிற அந்த நீதியை செய்யுங்க. உண்மையும் உத்தமமாக நடங்க. தேவனுக்கு பிரியமாக நடங்க. அப்போது அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கும். உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி திறந்திருக்கும். உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு தேவன் இன்றைக்கும் பதில் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.